பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? அது தெரியும். உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு ஒண்ணே ஒண்ணு. வாங்க. வாரத்துல இருப்பது எத்தனை நாள்? வாரத்துல இருக்கிறது 7 நாள். 7 நாள். சரி, எனக்கு 8 பொண்டாட்டிங்க. வாரத்துல 7 நாள் 8 பொண்டாட்டியை வச்சது எப்படி சாமி? ஒரு நாளைக்கு ஒரு பொண்டாட்டினாலும் மீதி இருக்கிறது 7 நாளைக்கு 7 பொண்டாட்டி போச்சு. ஒரு பொண்டாட்டி சும்மா தானே எங்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருக்குது. ஆமா, அந்த ஒரு பொண்டாட்டி எங்கிட்ட அனுப்பலாம்ல? நம்ம மகடஞ்சாவடியில புதுசா ஒரு லாட்ஜி கட்டி விட்டுருக்கோம். ஏதோ உங்க பொண்டாட்டி அனுப்புனீங்கன்னா ஏதோ வர லாரி டிரைவர் பஸ் டிரைவர் எல்லாம் விட்டு முடிஞ்ச அளவு சம்பாதிச்சுட்டு 501 சோப்புன்னு வாங்கி கழுவி கொடுத்துறோம். அப்படியா? சும்மா தானே இருக்குது. நான் மாலையிட்ட மலை வாரது போகவதி பின்னல்வலி பாஞ்சாலி பாஞ்சாலி முதல் பாஞ்சாலி போகவதி பின்னல்வலி பாஞ்சாலி சுமுத்திரை கல்லிராணி சித்ராங்கதை நாகக்கண்ணி மற்றும் யாரு பின்னல்வலியா? பின்னல்வலி மொத்தம் 8.
போகவதி. முத பொண்டாட்டியே போகவதியா? ஏய், நான் எப்படி வேணாலும் நான் ஒரு நாளைக்கு எங்க போறேனோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் தான். திங்கக்கிழமை எந்த வீட்டுக்கு போறேனோ அந்த தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அந்த அந்த கணக்குல வரீங்களா? ஆமா. முதல்ல தோக்கவாடி. மாலை போகவடியா? நீங்க தான் சொல்ல வாக்கவாடிங்க. ஏய், மாலை இட்டது முறை பிரகாரம் முதல் மணி பாஞ்சாலி தான். என்னன்னு சொல்லல. சரி. அது வயசாவோ அப்படியே பின்னுக்கு போகுது. அது அப்படியே பின்னாடி தள்ளி விட்டீங்க. முன்னுக்கு வந்தது எது சொல்லுங்க. முதல்ல தோக்கவாடி. வரும் பாரு. அதுதான் இப்ப போகவாடி. ஏய், போகவாடி இல்ல. போகவதி. முதல் மின்னல் ஒளி. பாஞ்சாலி. நெப்பக்காட்ட போது பொறுமையா சொல்லியா? என்ன சுடுதண்ணி சுண்ணிய விட்ட? சரி, பொறுமையா. என்ன வெடிஞ்சிர மாட்டேன்னு சொல்றது? போகவதி. நான் சொல்ற மாதிரி போகவதி. போகவதி. இரண்டாவது மின்னல் ஒளி. மின்னல் ஒளி. பாஞ்சாலி. பாஞ்சாலி. சுபத்திரை. சுமித்திரை. அல்லி ராணி. அல்ராணி. சித்ராங்கதை. சித்ராங்கதை. நாகக்கன்னி. நாகக்கன்னி. மற்றும் மரகத வள்ளி. மரகத வள்ளிக்கு கல்யாணம். மொத்தம் 8 பொண்டாட்டி. 8 பொண்டாட்டியை திருமணம் செய்து 8 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இல்லடா பொண்டாட்டி சீரும் சிறப்புடன் ஆண்டாலும் சரி இன்று வந்த காரணம் இல்ல. என்னவோ தெரியவில்லை. ஏய், நாளை 8ஆம் நாள் சண்டை ஆரம்பிக்க விடிந்தால் போர்களும் ஆரம்பிக்க போகிறது. விடிந்தால் போர்களும். ஆமா. ஐயோ ஐயோ ஏற்கனவே ரணகல பூமி மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தால் 8ஆம் நாள் சண்டை கௌரவமாக வந்து யார் போர் பெற போகிறார்கள்? இந்த பாண்டவரமாக வந்து யார் சண்டைக்கு போகணும்? அப்படி என்று எங்கள் மாமனாக விளங்கி வரக்கூடிய எங்கள் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் காத்து வருகிற மாமன் அருகிரி பரந்தாமனை கண்டு தக்க ஆலோசனை செய்யணும். சாமி, நாள்தோறும் போர்களும் போயிட்டு இருந்தா இந்த சுபத்திரான்னு ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு இருக்கிறது மறந்துட்டீங்களா? ஆசைக்கும் அன்புக்கும் காதலித்து திருமணம் செய்த அந்த திருமாலின் தங்கை. ஆமா, சுபத்திரை. ஆமா, அழகு சுபத்திரா. எல்லாரும் பசங்க கூட்டிட்டு போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆமா. ஆனா இவ என்ன இழுத்துட்டு இவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான். உன்னை தூக்கிறதுக்கு பொக்கிலின்னு தானே வந்திருக்கணும் சார். ஏய், இப்ப அப்படி இருந்தா அப்படி இப்ப 2 எருவு கூட்டு மாதிரி. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆமா, ஆமா, உங்க அப்பாவும் நீ ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி சாமி, இருந்தாலும் உங்க பொண்டாடி அழைச்சி வர. இதோ என் ஆசை நாயகி, அருமை நாயகி, அன்புக்கும் பண்புக்கும் அவளை அப்படி பார்க்கும் பொழுதே கவலைப்படாத சாமி. அவள் சுபத்திரை. சீக்கிரம் அழைத்து நேரமாகிறது. போய் அருவாமனையில உட்கார கூட்டிட்டு வர. அறிவிக சபையாளே, இவ்விதமானதானே அவுத்து விட்ட காலை போல அழைத்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனன். அவர் ஆசை அழைக்க இப்பொழுது சுபத்திரா தர்பார் வருவதற்கு